வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு டெட் சோஷியலுக்கான ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னைக்கு நடந்த எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 10/2/2023 ஃபார்னூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு 60 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்ல டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமான சஜஷன் இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா அதுக்கான ரிப்ளையை நான் பண்ணுவேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காரன் வாலிஸ் மேட் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வித் த ஜமீன்தார்ஸ் ஆஃப். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த காரன் வாலிஸ் இருக்கட்டும், வில்லியம் பென்டிக் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் யாரு உண்டாக்குனது, இல்லை வந்துட்டு ஒவ்வொரு வரி முறையை ரயாத் வாரி சிஸ்டம் யார் கொண்டு வந்தது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்குற ஒரு கொஸ்டினா இருக்கு. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, டேஷ் ஜமீன்தார்களோடு காரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொள்றோம். இந்த நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? காரன் வாலிஸ் தான். எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெங்கால்ல தான் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போது அவர் ஆரம்பிச்சார்னா 1793ல. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1793ல பெங்கால், பீகார், ஒரிசா அந்த 3 இடங்கள்லயும் வந்துட்டு இவர் நிலையான நிலவரி திட்டத்தை வந்து மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போக போக அது நார்த்தன் மெட்ராஸுக்கும் வாரணாசிக்கும் பரவ ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Archaeological site at Mohenjo-daro has been declared as World Heritage Site by Mohenjo-daro வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸுங்க. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆய்வு நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக டேஷ் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த அமைப்பு வந்து இதை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ தான் மொஹஞ்சதாரோவை வந்து உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பொழுது அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம் இல்லைங்களா? எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1980 தான் மொஹஞ்சதாரோவை வந்து உலக பாரம்பரிய தலமாக ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் வந்துட்டு சவுத் ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு பி இன்ஸ்கிரைப்ட் ஆஸ் எ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்றாங்க யுனெஸ்கோ. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த பேர் வந்துட்டு இதுல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா ரிவால்ட். ஓகேங்களா? இப்ப 1857ல போர் நடந்திருக்கும் இல்லையா? அது பல்வேறு இடங்கள்ல நடந்தது. அந்த பல்வேறு இடங்கள்ல யார் யார் வந்து அதை தலைமை ஏற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லைங்களா? சாரி, கரெக்டானது எது? விச் ஆஃப் த பேர்ஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது கரெக்டா இருக்குன்னா 1, 2, 4 கரெக்டா இருக்கு. அப்போ 3 மட்டும் தவறுன்னு சொல்றாங்க. பாருங்க, பேர்லி, கான் பகதூர் கான், கான்பூர் நானா சாஹிப், பீகார் கன்வர் சிங்னு சொல்றாங்க. அப்போ 3வது இது மட்டும் தவறு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லக்னோக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேகம் அஸ்ரத் மஹால், அவங்க தான் வந்துட்டு தலைமை ஏற்றிருந்தாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? பேகம் அஷ்ரத் மஹால். இங்க 2ஆம் பகதூர் ஷான்னு கொடுத்திருக்கு. அதனால இது மட்டும் தவறு. மீதி 3ம் கரெக்ட். பேரலியை வந்து கான் பகதூர் கான் வந்து தலைமை ஏற்றார். கான்பூர்ல வந்துட்டு நானா சாஹிப் வந்து ஹெட்டா இருந்தார். பீகார்ல வந்து கன்வர் சிங் இருந்தாரு. லக்னோல வந்துட்டு பேகம் அஷ்ரத் மஹால் இருந்தாங்க. ஆனா மாத்தி கொடுத்ததுனால அது மட்டும் தவறு. மீதி 3ம் சரின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்க, 1, 2 மற்றும் 4 சரி. அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The National Commission for Women was set up in the year January 1992.
The Constitution of India guarantees Article 14 equal opportunity and equal pay for equal work. இது கரெக்டா, எது கரெக்ட் எது தவறு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன பாருங்க, தமிழ்ல பாருங்க, ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு டேட் கேட்டாங்கன்னா ஜனவரி 31, சரிங்களா, ஜனவரி 31 தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 14 வந்து இந்த ஒரு விஷயம் வந்துட்டு வரும். சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கான சம ஊதியம் என உத்தரவு அளிக்கிறது. இது வந்துட்டு அதுல இருக்கு. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following is not correctly matched? கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத இணை எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 4ல எது வந்து சரியா பொருந்தல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்துட்டு தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீதி எல்லாமே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்னன்னா ஆத்தர் நேம், அவங்க எழுதின புக்கோட நேம். அதுதான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ல புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேக்குறாங்கங்க. அதனால இதை கன்ஃபார்மா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுல எல்லாமே கரெக்ட். அல்பூர்னி வந்து தரிக் அல்-ஹிந்த், மினாஜஸ் சிராஜ், தபாகோ தைத் நெசரி, ஜியாதீன் பரினி, தரிக் அல்-ஃபிராஸ் ஷாஹி. அமீர் குஸ்ரு வந்து இந்த புக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இவர் வேற என்ன புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கசானி ஹுல், சரிங்களா, KHAZANI, ஓகேங்களா, கசானி ஹுல் ஹிந்த். இந்த புக்கு தான் அமித் குஸ்ரு எழுதியிருக்காரு. நம்மளுக்கு வந்து தவறா கொடுத்துக்கிறதுனால எது நாட் கரெக்ட்லி மேட்ச்டுனா 4th one தான், சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Next question பாருங்க, Manur inscription during 800 CE provides an account of dash administration. POA 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு டேஷ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த நிர்வாகம்னா வில்லேஜ், கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கல்வெட்டு யாருடைய கல்வெட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனுடைய கல்வெட்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த வில்லேஜ்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, அந்த குடவோலை முறையெல்லாம் முதல்ல இருந்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கட்டத்துல ஒரு எலெக்ஷன் மெத்தட் இருக்கும். அந்த மாதிரி இந்த இதுல வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்றதுதான். எந்த வில்லேஜ்லன்னு பாத்தீங்கன்னா இந்த மானூர் வில்லேஜ்ல எப்படி வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னு சொல்றதுதான். அப்ப அதை ஆட்சி செய்தவர் யாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா பராந்தகா நெடுஞ்செழியர், சரிங்களா. பராந்தகா நெடுஞ்செழியன் அவர் தான் வந்துட்டு இந்த ஊரை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னன் சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங். இது கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன். இந்த பேட்டில் அது சம்பந்தமானது இல்ல அந்த பேட்டிலுக்காக போட்ட அக்ரிமெண்டா இருக்கலாம், அதுக்கான டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்மளுக்கு கேட்பாங்க. இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த சாந்தால் முண்டாஸ்லாம் பழங்குடி மக்கள், அவங்க வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த அந்த ஒரு ரிவால்ட் இல்ல கிளர்ச்சி வந்து எப்போது நடந்தது, அந்த மாதிரியான கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிடுறேன். ஆப்ஷன் பி 2143, ஓகேங்களா. ஒரு நிமிஷம். 4-3 பாருங்க. கோல் கிளர்ச்சி எப்போ நடந்ததுன்னா 1831. பெருங்கிளர்ச்சின்னா கிரேட் ரிபெல்லியன் 1857. சாந்தால் கிளர்ச்சி வந்துட்டு 1855. முண்டா கிளர்ச்சி வந்து 1899. இது எல்லாமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. திரும்பி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அதாவது இதே மாதிரி கேட்காம வேற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசர்ஷன் அண்ட் ரீசனிங்ல நியோலித்திக் கல்ச்சர் இன் காஷ்மீர் ரீஜன் வாஸ் கண்டெம்பரரி டு அரப்பன் சிவிலைசேஷன். ரீசன், பர்சாம் an important site of this culture provides evidence for the megalithic and early historic periods அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. பாருங்க, காஷ்மீர் பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாடும் அரப்பா நாகரிகமும் சமகாலத்தவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அது உண்மைதான். அதே மாதிரி இக்காலகட்டத்தை சேர்ந்த முக்கிய ஆய்விடமான பர்சோஹோம், இந்த பர்சோஹோம் காஷ்மீரை சேர்ந்த ஒரு இடம் தாங்க, சரிங்களா. பர்சோஹோம் காஷ்மீரை சேர்ந்த இடம். அங்க வந்து பெருங்கற்காலத்துக்கும் தொடக்க வரலாற்று காலத்துக்கும் சான்று இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சோ இது ரெண்டுமே கரெக்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
அதே மாதிரி அசஷன் அண்ட் ரீசன் தான். சையத் அகமது கான் ஃபவுண்டட் a modern school at Aligarh which developed into an Mohammedan Anglo-Oriental college. Reason, he wanted to promote English education among the Muslims. கூற்று: சையத் அகமது கான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. அதுக்கான காரணம் முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியாக விளக்கமாக உள்ளது அப்படின்றது தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பள்ளி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற கொஸ்டினும் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அதை எழுதிக்கோங்க. சையத் அகமது கான் அலிகர்ல 1875 தான் இந்த ஒரு நவீன பள்ளியை ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகமாவே அது இருக்குன்னு சொல்றாங்க. அது முஸ்லிம் கிட்ட ஆங்கில கல்வியை கற்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இது ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்க, which one of the following is not correctly matched? கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது எது? இது என்னன்னா, நம்மளுடைய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு நிக் நேம் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுல எது தவறாக, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது, அதான் தவறா இருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. இதுல தவறானது எதுனா, பண்டித சோழன் பராந்தகா 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, பண்டித சோழன் முதலாம் பராந்தகன், இதுதான் தவறுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூணுமே கரெக்டா இருக்கு, அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. தவறுனா இதை மட்டும் படிக்காதீங்க. அப்ப மீதி 3 சரியில்லையே, இதுல இருந்து அடுத்தது கேட்பான். இது ஏற்கனவே நம்மளுக்கு கேட்டிருக்கான். ராஜேந்திர வண்ண நம்ம முடிகொண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், முடிகொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். குலோத்துங்கவ சுங்கம் தவிர்த்த சோழன், ராஜராஜா வண்ண சிவபாத சேகரன் சொல்றாங்க. அப்ப இந்த பண்டித சோழன் யாரு? பரந்தகா 1 கிடையாதுன்னா வேற யார நம்ம பண்டித சோழன் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன். சரிங்களா, ராஜேந்திர சோழன் 1, முதலாம் ராஜேந்திர சோழன் தமிழ்ல சொன்னோம்னா அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பண்டித சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இதுல தவறானது 4வது தான். அடுத்து பாருங்க, which kings used to survey lands by the official using rods of 14 and 24 feet? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அது ரிலேட்டடாவே கொஞ்சம் மாத்தி வேற ஒரு இன்ஃபர்மேஷனா கேக்குறாங்க, அவ்வளவுதான். எந்த அரசர்கள் நில அளவீடுகளின் போது 14 மற்றும் 24 அடி நீளமுள்ள கழிகளை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யார் பயன்படுத்தினது பாத்தீங்கன்னா சோழர்கள், சோழ மன்னர்கள் தான் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கு. இது யாருடைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டோரியனான பர்டன். அவர் அவருடைய புத்தகத்துல சோழர்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறதா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஓகேங்களா, பர்டன் அப்படின்ற அறிஞர் எழுதியிருக்காரு. பர்டன் ஸ்டீன் அவர் பேரு. அவருடைய புத்தகமான பெசன்ட் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவியல் சவுத் இந்தியா, அந்த புத்தகத்துல சோழர்கள் இதை பயன்படுத்தியதாக நமக்கு சாட்சிகள் இருக்கு. பிரிட்டிஷ் காட் த ரைட் to collect land revenue by the treaty of. ஆங்கிலேயர்கள் எந்த உடன்படிக்கையின்படி நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றனர் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த படினா ட்ரிட்டி ஆஃப் அலகாபாத், அலகாபாத் உடன்படிக்கையின் படிதான். இதுக்கப்புறம் தான், இந்த ட்ரிட்டிக்கு அப்புறம் தான் இந்த நிலவரி எல்லாம் பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருப்பாங்க இல்லையா, அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ட்ரிட்டி எப்போனா 1765ல, இந்த 1765ல இந்த ட்ரிட்டி வந்திருக்கும். அதன் மூலியமா பெங்கால், பீகார், ஒரிசா இந்த 3 இடங்கள்லயும் பிரிட்டிஷர்ஸ் நிலவரியை வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, on 6th June 1674 சிவாஜி was crowned at. 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி அரியணை ஏறிய இடம், அதாவது சிவாஜி அரியணை ஏறிய இடம் எதுன்னு கேக்குறாங்க. எதுனா ராய்கார் சொல்றாங்க, தமிழ்ல ராய்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. எப்பொழுது அதான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, June 667. ராய்கார் ஃபோர்ட், இது ஒரு கோட்டை அப்படின்னு சொல்றாங்க, மகாராஷ்டிரால இருக்குது. சரிங்களா, மகாராஷ்டிரால இருக்கிற இந்த கோட்டையில தான் சிவாஜிக்கு இந்த சத்ரபதி அப்படின்ற, அதாவது அவங்களுடைய எம்பரருக்கு சத்ரபதி அப்படின்ற ஒரு நிக் நேம் சொல்லுவாங்க. அந்த ஒரு கிரவுன் அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த ஏனை Akbari lists the various crops cultivated during Rabi and Kharif seasons. In which centuries maize and pineapple were introduced? ரபி, காரிப் ஆகிய 2 வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை ஐனி அக்பரி பட்டியலிடுகிறது. எந்த நூற்றாண்டில் மக்காச்சோளமும் எந்த நூற்றாண்டில் அன்னாசி பழமும் அறிமுகமானது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
முதல்ல இந்த கொஸ்டின் பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐனி அக்பரி அப்படின்ற ஒரு புத்தகம் வந்துட்டு இந்த விவசாயத்தை பத்தி சொல்லிருக்கீங்க. இது எழுதப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1598. ஆனா அந்த புத்தகத்துல மக்காச்சோளம் பத்தியோ இல்ல அன்னாசி பழம் பத்தியோ எந்த விதமான விஷயங்களும் கூறப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தோன்றியதுதான் இந்த மக்காச்சோளமும் அன்னாசி பழமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்கங்க. சரி, அப்ப எப்பதான் இது தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுலன்னு சொல்றாங்க. சரிங்களா, 17ஆம் நூற்றாண்டுல மக்காச்சோளமும் அன்னாசி பழம் வந்து 16ஆம் நூற்றாண்டுல தோன்றியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஐனி அக்பர்ல குறிப்பிடப்படவில்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று காரணம். The impact of Renaissance was profound and far-reaching. Its most important contribution was the idea of humanism. மறுமலர்ச்சியின் விளைவுகள் ஏராளமானதாகவும் நீடித்த விளைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. அதனுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பு என்பது மனிதநேயம் என்ற கருத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே சரி அப்படின்ற ஆன்சர் தான் வரும். ரீசன் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட்ஸ். காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து பாருங்க, பேப்பர் மேக்கிங் டெக்னாலஜி evolved by the Chinese and learnt by the Arabs was introduced in India during the rule of. சீனர்கள் தான் எதை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை சீனர்கள் கண்டுபிடிச்சாங்க. அரேபியர்கள் அதை கற்றுக்கொண்டனர். அந்த காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு எப்படி அறிமுகமானது, அதாவது யாருடைய காலத்துல இந்தியால இந்த காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் வந்து வளர்ந்தது இல்ல தொடங்கப்பட்டது அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. யாருடைய காலகட்டம்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானியா. டெல்லி சுல்தான்ஸுடைய காலகட்டத்துலதான் வந்து இது வந்து வளர்ந்தது இல்ல முதல்ல கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, இது யாரு, அதுலயும் டெல்லி சுல்தான்ல யாருன்னு பாத்தீங்கன்னா சுல்தான் ஜைனுல் அபிதீன் 15th செஞ்சுரியில. சரிங்களா, அவருடைய காலகட்டத்துலதான் இந்தியாக்குள்ள இந்த பேப்பர் மேக்கிங் டெக்னாலஜி வந்துட்டு வந்ததாக சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கிருஷ்ணதேவராயா erected his victory pillar stupa at. கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை எங்கு நிறுவினார் அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க நிறுவினார்னா சிம்மாச்சலம் அந்த இடத்துல. அதாவது இவருடைய வெற்றி தூண் வந்து கிட்டத்தட்ட 2 இடங்கள்ல இருக்கத்தான் சொல்றாங்க. ஆனா முறையாக பார்த்தா கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை சிம்மாச்சலம் அப்படின்ற இடத்துல நிறுவனதாக சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு டேஷ் ஜியோகிராஃபர் ஆஃப் 13th century the Chola army won 6000 war elephants. எந்த நாட்டு புவியியலாளரின் கருத்துப்படி, அதாவது நிறைய பேர் நம்ம நாட்டுடைய அரசர்கள் பற்றிலாம் வெளிநாட்டு குறிப்புல எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி யாருடைய கருத்துப்படி 13ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் 60,000 யானை படைகள் இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர்கள் கிட்ட கிட்டத்தட்ட 60,000 யானை படைகள் இருந்ததா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா சீனாவை சேர்ந்த ஜியோகிராஃபர், புவியியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீனாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அவரோட பேரும் நம்மளுக்கு சொல்றாங்க, வேணும்னா நீங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா, சீனாவை சேர்ந்த சா ஜூ கோ. ஓகேங்களா, ஐஃபன் JU, இது JU அப்புறம் ஐஃபன் KUA, இதுதாங்க அவர் பேர். வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். இப்ப கொடுக்கப்பட்டுள்ளதுல எது வந்து தவறான இணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு இடம் வந்து தலைமை இடம், ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுல தவறானது எது அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா பேஷ்வாக்கு வந்து நாக்பூர் வந்துட்டு தலைமையகம் கிடையாது. இப்ப கைக்வாத்துக்கு வந்து பரோடா, ஹோல்கருக்கு வந்து இந்தூர் தான் வந்து தலைமை இடம். அதே மாதிரி சிந்தியா அந்த இதுக்கு அரசர்களுக்கு குவாலியர். அப்ப பேஷ்வா நாக்பூர்னு கொடுத்துருக்காங்களே, இது வந்து தவறு. ஏன்னா பேஷ்வாஸ்க்கு வந்துட்டு எந்த ஊர் வந்து ஹெட் குவார்டர்னு பாத்தீங்கன்னா பூனே. சரிங்களா, பூனே தான் வந்து ஹெட் குவார்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். For which of the following kings Harsha not given the warning either to surrender or to battle against? ஹர்ஷர் பின்வரும் எந்த அரசர்களுக்கு சரணடையவோ அல்லது எதிர்த்து போரிடவோ வாய்ப்பினை அளித்து இறுதி எச்சரிக்கை அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த அரசருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஷன்கா.
சரிங்களா? எந்த அரசருக்குன்னு பாத்தீங்கன்னா சஷன்காக்கு தான் அவர் வந்து இது பண்ணலன்னு சொல்றாங்க. இதுல இந்த சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசி இருக்கு இல்லையா, இவர் வந்து ஹர்ஷாக்கு வந்துட்டு எந்த வித வார்னிங்கும் கொடுக்காம போர் புரிஞ்சு இவர் வெற்றி பெற்றிருப்பார். அதே மாதிரி ஹர்ஷா வந்து யாருக்கு வார்னிங்கே கொடுக்காம போரிட்டாருன்னா சஷங்காக்கு தான் வார்னிங்கே கொடுக்காம போரிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which part of the Constitution of India says about the Election Commission? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறதுன்னு கேக்குறாங்க. எந்த பகுதினா இந்த பகுதி தான் 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இன் தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஹஸ் பின் கிளாசிஃபைட் அண்டர். தமிழ்நாட்டில் திருநங்கைகள் டேஷ் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த பிரிவின் கீழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். சரிங்களா? மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற இதுல இது எப்போ இந்த ஆர்டர் வந்ததுன்னா ஜூன் 2024ல. ஜூன் 2024ல மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு இந்த ஆர்டரை அறிவிச்சாங்க. அதாவது இதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாமே எம்பிசி அந்த கிளாஸ்ல வருவாங்கன்னு. Which article vests the governor's executive power of the state? ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியல் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த சட்டப்பிரிவுனா ஆர்டிகல் 154. சரிங்களா? ஆர்டிகல் 154. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who among the following decides whether a bill is a money bill or not? ஒரு மசோதாவை நீதி மசோதா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, லோக்சபாவின் தலைவர். எந்த ஆர்டிகல் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 110 அதுக்கப்புறம் பிராக்கெட்ல 3. இந்த ஆர்டிகல் பத்தி இந்த ஆர்டிகலோடைய பவர் யூஸ் பண்ணி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, லோக்சபாவின் தலைவர் வந்து இது வந்து நிதி மசோதாவா இல்ல இதர மசோதாவா அப்படின்னு தீர்மானிப்பாருன்னு சொல்றாங்க. The Madras Village Panchayat Act introduced in the year. மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. எப்போ இயற்றப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா 1950ஆம் ஆண்டு. 1950ஆம் ஆண்டு. அடுத்து பாருங்க, கூற்று மற்றும் காரணம். இந்த இந்து சக்சஷன் ஆக்ட் வாஸ் framed in 1956. This act provided that the marriageable age for women is 21. இந்து வாரிசு சட்டம் 1956 இயற்றப்பட்டது. இச்சட்டம் பெண்களின் திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. இதுல வந்து கூற்று மட்டும்தான் சரி, ஆனா காரணம் தவறு. இந்த இந்து வாரிசு சட்டத்துக்கும் இந்த பெண்களின் திருமண வயதுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா. இந்து வாரிசு சட்டம் அப்படின்றது வந்து இந்துக்களுக்காக ஸ்பெஷலா ஸ்டேட்டஸ் கொடுத்து, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால காரணம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, the motor vehicle act was regulated in. மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைப்படுத்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்கன்னா 1966. ஆனா 1968. ஆனா இது தவறு. ஏன்னா நம்மளுக்கு நெட்சூஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரெகுலேட்டட் ஆன் 1988. அந்த ஆப்ஷனே வந்துட்டு நம்மளுக்கு இதுல இல்ல, சாய்ஸ்ல இல்ல. அதனால நீங்க என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. ஒருவேளை புக் சோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது செக் பண்ணுங்க. 1988ல அது வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து 1989ல. அதாவது ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, அதை நடைமுறைப்படுத்துறது 1989. ஆனா டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே 1968ன்னு இருக்கு. நீங்க புக் சோர்ஸ்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. Next, the Supreme Court of India in New Delhi was inaugurated. அதாவது கோர்ட் பத்தி நிறைய கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்த கோர்ட் எது, எந்த வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, எது பழமையான நீதிமன்றம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய வருது. புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. எப்பொழுதுனா 1950 ஜனவரி 28. சரிங்களா? ஜனவரி 28. அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to Dr. B.R. Ambedkar, which article refers to the heart and soul of the Constitution? டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று எந்த அரசியல் சட்ட பிரிவு கூறுகிறது? எதை வந்து அவர் வந்து இதுதாங்க அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னாருன்னு கேக்குறாங்க. எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 32, சட்டப்பிரிவு 32. இது என்ன சொல்றாங்க? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறதுனா டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தாங்க.
அடுத்து பாருங்க, prohibits a subordinate court from acting beyond its jurisdiction. கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துவதை தடுக்கும் பேராணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துவதை தடுக்கும் பேராணை எது அப்படின்னா ப்ராஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. சரிங்களா, தடையுறுத்தும் நீதி பேராணை. The average income of a person of a country in a particular year is called. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம் என்பது எதை சொல்லுது அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பர் கேபிட்டா இன்கம் ஆவரேஜ் இன்கம் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, the component of GST are dash type. GST-ன் உள்ளடக்கம் dash வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. GST-ன் உள்ளடக்கம் dash வகைப்படும்னா 4 types அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. என்னன்னா CGST, SGST, UTGST, IGST. ஓகேங்களா, இந்த 4 வகை இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, PQLI is the indicator of. PQLI என்பது டேஷின் குறியீடு ஆகும். முதல்ல PQLI அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இது எதனுடைய இதுல வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா எக்கனாமிக் ப்ராக்ரஸ், பொருளாதார முன்னேற்றம், அதனுடைய குறியீடு தான் PQLI. According to eminent agricultural scientist Dr. M.S. Swaminathan, nutrition security is physical dash and dash access to a balanced diet, safe drinking water, environmental hygiene, primary health care and primary education. பிரபல விவசாய விஞ்ஞானி முனைவர் M.S. சுவாமிநாதனின் கருத்துப்படி சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் டேஷ் மற்றும் டேஷ் அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதனுடைய இது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. எக்கனாமிக் அண்ட் சோசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக அணுகல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறது? M.S. சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. Who propounded the quantity theory of money? பண அளவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. முதல்ல இதை முன்மொழிந்தவர் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா டாவன்சிட்டி. சரிங்களா, இவர் தான் முதல்ல முன்மொழிந்தாரு. எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1588. ஆனா அது மாடர்ன் டைம்ஸ்ல தான் ரொம்பவுமே பாப்புலரைஸ் ஆச்சு. அதை பாப்புலரைஸ் பண்ணவர் யாருன்னா இர்விங் ஃபிஷர் 1911. இதுல இந்த ஆண்டுகள்ல இருந்து ரொம்பவுமே அது பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா முதல்ல இந்த கோட்பாட்டை முன்மொழிஞ்சவர் டாவன்சிட்டி தான் 1588. Dash and dash are the 3 dimensions of poverty. வறுமையின் 3 பரிணாமங்கள் dash dash மற்றும் dash அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். இது 3ம் தான் வறுமையின் 3 பரிமாணங்கள். அடுத்து பாருங்க, which one of the following is a characteristics of land? கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. எது ஒரு நிலத்துடைய சிறப்பியல்புனா it is limited supply, குறை அளிப்புன்னு சொல்றாங்க. இதுதான் நிலத்துடைய சிறப்பியல்பு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரெஃபர்ஸ் டு, தொழில்மயமாதல் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தொழில்மயமானதுன்னா என்னன்னா the process of using modern techniques of production to produced goods. நவீன தொழில்நுட்பங்களுடன் பெருமளவு உற்பத்தி செய்வதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, which disaster do the following rules of action belongs to? இப்ப கீழே ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. அது எந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. கீழ்கண்ட விதிமுறைகள் எந்த பேரிடருக்கானது? மாற்று வழியை கவனிக்கவும், கைகளை மார்பிற்கு குறுக்காக வைத்திருக்கவும், நிற்கும் போது எப்படி நகர வேண்டும், கீழே விழுந்தால் எப்படி நகர வேண்டும். இதெல்லாம் எதுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ்னா ஸ்டாம்பேட், கூட்ட நெரிசல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணணும் அப்படின்றதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, the world's largest karst area in the நல்லர்பார் located on. உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் நல்லர்பார். இதுவும் ஒரு கொஸ்டினா நம்மளுக்கு கேக்குறாங்க. உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் எது அப்படின்னு கேட்கலாம். அப்ப நல்லர்பார். அப்ப அது எங்க இருக்கு? அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கொஸ்டின் இல்லையா. அந்த நல்லர்பார் எங்க இருக்கு அப்படின்னா கிரேட் ஆஸ்திரேலியன் கோஸ்ட். நிறைய இடங்கள் அதை கவர் பண்ணிருக்கு. அதுல பெரும்பகுதி இந்த கிரேட் ஆஸ்திரேலியன் கடற்கரையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The heaviest rainfall in India is caused at இந்தியாவின் எந்த பகுதியில் மிக கனமழை காணப்படுகிறது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தேர்ட் பிளேஸ் கேட்டிருந்தாங்க. ஹெவி ரெயின்ஃபால் தேர்ட் பிளேஸோ என்னவோ கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. முதல் பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயாவில் உள்ள மௌசின்ரம். இந்த இடம் தான் வந்துட்டு இந்தியாலேயே வந்துட்டு அதிக மழை பொழிவு உள்ள ஒரு இடம். நெக்ஸ்ட் பாருங்க, calculate the local time in New York longitude 75° west when it is 10 AM in Nigeria of longitude 15° east அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா 4 PM டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இருக்கு. ஆனா ஆன்சர் படி 4 AM அப்படின்றது தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த சம் நம்மளுக்கு எப்படி போடும்னா, இப்போ இந்த லாங்கிடியூட்னல் டிஃபரன்ஸ் முதல்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். லாங்கிடியூட்னல் டிஃபரன்ஸ் தான் பாருங்க 75° இருக்கா, பிளஸ் என்ன டிகிரி இருக்கு 15°. இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன டிகிரி வருதுன்னா 90° வருதா. இதுதான் லாங்கிடியூட்னல் டிஃபரன்ஸ். இதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். அடுத்து என்னன்னா 1 minute அந்த மாதிரி மாறும்போது 1 டிகிரிக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா 4 minutes வந்து எக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும். அப்ப இந்த 90°க்கு வந்துட்டு எவ்வளவு மினிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 × 4 போட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 360 minutes அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஆனா நம்மளுக்கு என்னன்னா ஹவர்ஸ்ல தான் வேணும் இல்லையா, 360 minutes. இப்ப இது ஹவர்ஸ்ல வரணும் அப்படின்னும் போது டிவைடட் பை 60ல நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 hours அப்படின்னு ஒரு டைம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. மினிட்ஸ்ல இருந்து இப்ப ஹவர்ஸ்க்காக நம்ம மாத்தி வச்சிருக்கோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா நியூயார்க் வந்துட்டு நைஜீரியாவோட வெஸ்ட்ல இருக்கிறதுனால டைம் வந்து இயர்லியரா இருக்கும். அப்ப நம்ம 6 hours வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப 10 AM இருந்து 6 hours நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா AM இருந்து கீழே போகும்போது திருப்பி அது AM தானே வரும். 4 AM ஆன்சர். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் ஹஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் டச்சிங் இட்ஸ் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லையை கொண்ட நாடு எதுனா 2 நாடு. ஒன்னு சைனா, இன்னொன்னு நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொடுக்கல ரஷ்யா. இது 2 நாடுமே மற்ற நாடுகளுடைய நிறைய பவுண்டரிஸை வந்துட்டு இது பண்றாங்க. கிட்டத்தட்ட 14 நாடுகளுடைய எல்லையை வந்து இவங்க பகிர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, சைனாவும் 14 நாடுகளுடைய எல்லையை பகிர்ந்துக்குது. அதே மாதிரி ரஷ்யாவும் 14 நாடுகளுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. Next, assertion and reason. The international date line is zigzag line. If the line is drawn straight, two places in the same country would have different dates அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்கிறது. இது நேராக சென்றால் ஒரு நாட்டிற்குள் 2 தேதிகள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே சரி அப்படின்ற ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா, both A and R are correct. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த செகண்ட் லார்ஜஸ்ட் கேவ் சிஸ்டம் இன் இந்தியா. எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல செகண்ட் தேர்ட்னு கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் செகண்ட் என்ன வரும்ன்றதையும் நீங்க தேடி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்தியாவின் 2வது பெரிய குகை அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது சொல்றாங்கன்னா 4th ஆப்ஷன்ல இருக்க பெல்லம் குகை, ஆந்திர பிரதேஷ். சரிங்களா, இந்த பெல்லம் கேவ் ஆந்திர பிரதேஷ் தான் வந்துட்டு இந்தியாவின் 2வது பெரிய குகை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப முதல் குகை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால இருக்கு, கிரெம்லேட் ட்ரக். ஓகேங்களா, மேகாலயால இருக்கிறது தான் முதல் பெரிய குகை கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபாலோவிங். தவறான வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல தவறானது எது அப்படின்னு சொல்றாங்கன்னா டிராபிக்கல் சைக்ளோன் நேம்டு வர்தா ஹிட் சென்னை இன் 2014 இருக்கு இல்லையா, இது வந்து தவறுன்னு சொல்றாங்க. ஏன்னா வர்தா புயல் எப்போ நம்மளுக்கு சென்னையில வந்ததுன்னா 2016 டிசம்பர்ல 2016 தான் வந்து இந்த வர்தா புயல் வந்துச்சு. அப்ப இது வந்து தவறு. அப்ப மீதி 3 சரியில்லை, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏறக்குறைய 71% புயல் பாதிப்புக்குள்ளான பகுதியான இந்தியாவின் 10 மாநிலங்கள் காணப்படுகின்றன. இது சரி. ஒவ்வொரு வருடமும் சராசரியாக 5 அல்லது 6 வெப்பமண்டல புயல்கள் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் தோன்றுகின்றன. இதெல்லாம் அடுத்த வாட்டி கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இப்ப தேர்ட் ஒன் பார்த்துட்டோம்னா, இப்ப 2019ஆம் ஆண்டு தரவின்படி தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்கள் புயல் பாதிப்புக்குள்ளானவை. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துலயும் மேக்சிமம் பாக்குற கொஸ்டின். லண்டன்ல காலை வந்து 6 மணி அப்படின்னு இருந்ததுன்னா இந்தியாவில என்ன நேரம்னு கேக்குறாங்க. அப்ப எக்ஸஸா இந்தியால
5 hours 30 minutes வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். லண்டன் டைமுக்கும் இந்தியா டைம் வந்து 5 hours 30 minutes வந்து எக்ஸஸா போகும். அப்ப நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 11:30 AM. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்பவுமே ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க, பிக் அவுட் த கிவன் லிஸ்ட் விச் இஸ் நாட் ஏ வெதர் சேட்டலைட். கொடுக்கப்பட்டவற்றில் எது வானிலை செயற்கைக்கோள் அல்லன்னு கேக்குறாங்க. எதுனா சால்ட் 1. இந்த மூணுமே வந்து சேட்டலைட்டோட நேம் தான். ஆனா இந்த சால்ட் 1 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சேட்டலைட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இது என்னன்னு சொல்றாங்கன்னா, யூஎஸ்க்கும் சாவியட் யூனியனுக்கும் உள்ள ஒரு என்னது அக்ரிமெண்ட். இந்த வெப்பன்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே, அந்த ஒரு அக்ரிமெண்டோட நேம் தான் சால்ட் 1. அதனால இது வந்து சேட்டலைட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, விச் டைப் ஆஃப் ராக்ஸ் ஆர் கால்டு பிரைமரி அண்ட் மதர் ராக். ஒரு ராக்கை வந்து நம்ம பிரைமரி ராக்ஸ்னு சொல்லலாம், இல்ல மதர் ராக்னு சொல்லலாம். அந்த ராக் எதுன்னு கேக்குறாங்க. எந்த ஒரு வகையான பாறையை முதன்மை பாறைகள் மற்றும் தாய் பாறைகள் என அழைக்கப்படுகின்றன. அந்த பாறைக்கு பேர் என்னன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ். தீப்பாறைகளை தான் இந்த 2 பேர் வச்சும் அழைப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன்ட்ரூ. தவறான வாக்கியத்தை கண்டுபிடிக்கும். கீழே கொடுத்ததுல எது வந்து தவறான வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. எது வந்து தவறான வாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்கிமோஸ் லிவ் இன் த கோஸ்டல் ரீஜன் ஆஃப் சவுத் அமெரிக்கா. இது வந்து தவறுன்னு சொல்றாங்க. இப்ப மீதி எல்லாமே கரெக்ட். பூமத்திய ரேகை காட்டுப்பகுதியில் வாழும் பழங்குடியினர் பீமிக்கள். மசாய் இன பழங்குடியினர் புல்வெளிகளில் வாழ்கின்றன. புஷ்மன் வெப்பமண்டல பாலைவனைகளில் காணப்படுகின்றன. எஸ்கிமோக்கள் தென் அமெரிக்க கடற்கரை பகுதியில் வாழ்கின்றனர் இருக்கு இல்லையா, இது தவறு. ஏன்னா அவங்க எங்க வாழ்றாங்கன்னா ஆர்டிக் பகுதி, ஈஸ்டர்ன் சைபீரியா, அலாஸ்கா, கனடா அண்ட் கிரீன்லாந்து, இந்த இடத்துலதான் வந்து எஸ்கிமோஸ் வாழ்றாங்க. அமெரிக்கால கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, the enclosed sea water between the bar and the coast. கடலோரத்திற்கும் மணல் திட்டுகளுக்கும் இடையில் காணப்படும் அடைக்கப்பட்ட நீர் பரப்பை என்னன்னு சொல்றோம்னா லாகூன், காயல்கள்னு சொல்றோம். லாகூன்ஸ், காயல்கள். அடுத்து ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல எது வந்து சரி, எது தவறு அப்படின்றதுதான் கேக்குறாங்க. குடியிறக்கம் என்பது தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு புதிய நாட்டில் குடிபுகுதல். சரி. குடியேற்றம் என்பது தன்னுடைய நாட்டிலிருந்து தனிநபர் அல்லது குழுவாக வேறு ஒரு நாட்டிற்கு புலம்பெயர்தல். இதுவும் சரி. குடியேறுபவர் தன்னுடைய நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு குடியேறுபவற்று. இவற்றில் எது சரின்னா 3மே சரிங்க. சரிங்களா, ABC 3மே சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which one of the following is the density of the mantle? கீழ்கண்டவற்றுள் கவச அடுக்கின் அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. சரிங்களா, அடர்த்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல கொடுத்ததுல 3.9 கிராம் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த கவச அடுக்கு வந்துட்டு 2ஆ பிரிப்போம் இல்லையா, அப்பர் மேண்டில், லோவர் மேண்டில்னு பிரிப்போம். அப்பர் மேண்டில்னா அதோடைய இது டென்சிட்டி வந்து மாறும். 3.4ல இருந்து 4.4 வரைக்கும் இருக்கலாம். இது வந்து அப்பர் மேண்டில். அதுவே லோவர் மேண்டில்னா 4.4ல இருந்து 5.6 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா, இதுதான் அப்பர் மேண்டில் அண்ட் லோவர் மேண்டிலுக்கான இது டென்சிட்டி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ராங்லி மேட்ச்ட். இப்ப கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சிகள், அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து தவறா இருக்குன்னு சொல்றாங்க. எதுனா நம்மளோட தலக்கோனா நீர்வீழ்ச்சி. இது தெலுங்கானான்னு கொடுத்துருக்காங்க. ஆனா தெலுங்கானால இல்லை, இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப தலையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு. ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகால இருக்கு. அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாருக்குமே தெரியும், கேரளால இருக்கு. இந்த தலக்கோனா நீர்வீழ்ச்சி வந்து தெலுங்கானான்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அது இருக்கிற இடம் எதுனா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. Which country has the lowest literacy rate in the world? உலகிலேயே மிக குறைவான கல்வியறிவு விகிதம் உள்ள நாடு எதுன்னு கேக்குறாங்க. இப்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் எதுனா பர்கினோ ஃபாசோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இப்ப ஆப்ஷன்லயே கொடுக்கப்படாத ஒரு இதுதான் வந்துட்டு உலகிலேயே மிக குறைவான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடம் எதுனா சட்டு. இந்த இடம் தாங்க. கிட்டத்தட்ட 100% பீப்புள்ல 27% தான் படிச்ச மக்களா அங்க இருக்கிறாங்க. மீதி எல்லாருமே படிக்காதவர்களா தான் இருக்காங்க. அப்ப இந்த பர்கினோ ஃபாசோல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 100%ல 34% மட்டும் படிச்ச பீப்புளா இருக்காங்க. மீதி வந்து படிக்காதவர்களா இருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியா லான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் இன். இந்தியாவின் முதல் புவி நிலை செயற்கைக்கோள் டேஷ் அன்று ஏவப்பட்டதுன்னு கேக்குறாங்க. என்னைக்கு ஏவப்பட்டதுன்னா ஜூன் 19, 1981. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சேட்டலைட் பேர் கூட நம்மளுக்கு கேட்பாங்க. அந்த சேட்டலைட்டோட பேர் என்னன்னா ஆப்பிள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டோட பேர் என்னன்னா ஆப்பிள். அதோடைய அப்ரிவேஷன் என்னன்னா RNA பேசஞ்சர் பேலோட் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேங்களா, இதுதான்.
பேலோட் எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் புவிநிலை செயற்கைக்கோள். The boundary of the sun's gravitational influences. சூரியனின் புவி ஈர்ப்பு சக்தி எல்லை எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சூரியனின் புவி ஈர்ப்பு சக்தி எல்லை என்பது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. எதுனா ஊட் மேகம், the Oort cloud. நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following is not tributary river of தப்தி? கீழ்கண்டவற்றுள் தப்தியின் துணை ஆறுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எது வராதுன்னா பர்னா மட்டும் வராது. வாகி, கோமை, அனர் இது மூன்றுமே தப்தியோடைய துணை ஆறுகள் தான். ஆனா பர்னா வந்து தப்தியோடைய துணை ஆறு கிடையாது. அப்ப எந்த நதியோட துணை ஆறு பர்னான்னு கேட்டீங்கன்னா நர்மதா ஆறுடைய துணை ஆறு தான் பர்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன். வேறுபட்டதை கண்டறிக. இந்த நாலுல எது வந்து வேறுபட்டது அப்படின்னு கேக்குறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பே லுனி. ஏன்னா லுனி மட்டும் தான் என்னன்னா இங்க கொடுக்கறதுலயே வந்து ரிவர், ஒரு நதியை குறிப்பிடுது, இல்ல ஒரு ஆறை குறிப்பிடுதுன்னு சொல்லலாம். இது மீதி மூணுமே நம்மளுக்கு என்னன்னா ஒரு விதமான ஆயில் ஃபீல்டா இருக்கு. ஓகேங்களா, எண்ணெய் கிணறு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடமா தான் இருக்கு. இது வந்து ஒரு மெரைன் ரிசர்வ். கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து மெரைன் ரிசர்வ். இதுல வந்து கேம்பே லூனி தான் வந்துட்டு வித்தியாசமான ஒன்றுன்னு சொல்றாங்க. Which one of the following is wrongly matched? கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா முன்பருவ காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. இதுதான் வந்து தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரீ மான்சூன் இது வந்து மார்ச் டு மே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் டு மேவை தான் நம்ம ப்ரீ மான்சூன் சீசன் சொல்லுவோம். ஆனா இங்க ஜூன் டு செப்டம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது தவறான ஒன்று. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஒரு 60 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல நான் ஏதாவது ஒரு ஆன்சர் உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நானும் தேடி தான் ஆன்சர் எடுக்கிறேன். அப்ப எனக்கு தெரியாம 1 or 2 மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்க படிச்சவங்க இல்ல புக்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடும்போது இந்த வீடியோ பாக்குறவங்களும் அதை திருத்திப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், ஓகே இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் இல்லை, இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.